பவித்ராக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியாதா? வந்துட்டான் நல்லா குட்டையை குழப்பறதுக்கு. அவ பாட்டுக்கு இந்த வீட்ல இருக்கா, அவளை போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்றீங்களே, நியாயமா இது? இப்ப நான் என்ன மாமா தப்பா சொல்லிட்டேங்கிறீங்க? அப்பா அம்மா இல்லாத புள்ளைய ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்றீங்களே, அது அநியாயம் தானே? பவித்ரா இங்க உள்ள ஸ்கூல்ல தான் படிப்பா, அதுவும் நம்ம வீட்டு பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் படிப்பா. இதோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்போ வேணும் வாங்கிட்டு வந்த? சொல்லவே இல்ல. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன் அத்தை. உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஜோதி அக்காவும் அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கே பவிய ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்அப் பண்ணா போதும். சரி வேணும், நீயே இருந்து என்ன வேணுமோ அதை பார்த்துக்கோ. சரிங்க அத்தை. பவி, இன்னைக்கு நீ செம்மையா ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன மாமா? இங்க பாரு, ஸ்கூல் அப்ளிகேஷன். நம்ம குட்டீஸ்ங்க படிக்கிற ஸ்கூல்லயே உன்னையும் சேர்க்க போறோம். சூப்பர் மாமா. நானும் வந்ததுல இருந்து எப்படா ஸ்கூலுக்கு போவோன்னு இருந்தேன். கவலைப்படாத, நாளைக்கே போயிடலாம். நான் பிரின்சிபால்ட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாமா? முதல்ல உன் பேரு பவித்ரா. அடுத்து அப்பா பேரு. அப்பா பேரு பாரதி. நெக்ஸ்ட் அம்மா பேரு. அம்மா பேரு பவானி. இதுவா? இது கார்டியன். அப்படினா அப்பா அம்மா இல்லாதவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பேர் எழுதுற இடம். எனக்கு தான் அப்பா அம்மா இல்லையே. அப்ப கார்டியன் பேரை எழுதிருங்க. சரி, பாட்டி பேரை எழுதுறேன். வேணா வேணா வேணா, உங்க பேரை எழுதுங்க. என் பேரையா? ஆமா, நீங்க தான் என்ன ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறீங்கல்ல. அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்க. பாட்டி பேரை எழுதுனா அவங்க தான் எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு வரணும். பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, அவங்க பாவம். சோ நீங்களே எனக்கு கார்டியனா இருங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் எப்பவும் இந்த ஏஞ்சலுக்கு ஒரு கார்டியன் தான். ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. போலாமா? எங்க? நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, அதுக்கு பேக்கு புக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு தான். தேங்க்ஸ் மாமா. வா. ஓகே, தேங்க்யூ. வச்சிடுறேன். பாட்டி, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நான் நல்லா இருக்கேனா பாட்டி? சூப்பரா இருக்கு. சின்ன வயசுல உங்க அம்மாவை முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு. நீ ஸ்கூலுக்கு போய்
நல்லா படிச்சு பெரிய ஆளாகி பாட்டிய இன்னும் சந்தோஷப்படுத்தணும். கண்டிப்பா பாட்டி. சரி வா, அம்மா அப்பாவை கும்பிட்டுக்கோ. அம்மா அப்பா, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறேன். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருந்து நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஹே, என்ன பண்ற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீ சந்தோஷமா இருப்ப, சரியா? பாட்டி வந்து உன்னை ஸ்கூல்ல விடவா? வேணா பாட்டி. அர்ஜுன், அர்ச்சனா, டிடி, நந்து இவங்க கூடயே நான் போய்க்கிறேன். நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு பாட்டி? இல்ல, இவ்வளவு நாள் நீ வீட்ல இருந்த, இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டா பாட்டிக்கு போர் அடிக்குமே. அதுக்கு நான் ஸ்கூல் போகாம வீட்லயே இருக்க முடியுமா? நான் ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் வீட்லயே சமத்தா இருப்பீங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் என் கூட விளையாடுவீங்களா? சரியா? சரி மேடம். என் ஸ்கூல்லையே சேர்ந்து என் கூடயே வர பார்க்குறியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. பாய் பாய். ஏய், என்ன கோலி விளையாண்டுட்டு இருக்க? எல்லாம் காரணமாக தான். என்ன காரணம்? அந்த பவியை பழி வாங்க போகிறேன். அவ வந்ததுலேருந்து நீ இதுதான் சொல்ற. அவ இப்ப நம்ம ஸ்கூல்லே சேர்ந்து நம்ம கூடயே படிக்க போறா. அதுக்கு தான் இந்த பிளானே. புரியுற மாதிரி சொல்லுண்ணா. சொல்கிறேன். என்ன சொல்ல போறான்? அந்த பவித்ரா ஸ்கூலுக்கு போகணும் ஜோராக ஓடி வருவா. வந்து இந்த மேட்ல காலை வைப்பா. வச்சதும் சறுக்கி விழுவா. விழுந்ததும் வலியில துடிப்பா. அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் போனோம். எப்படி என் மாஸ்டர் பிளான்? அர்ஜுன், நீ வர வர ரொம்ப சினிமா பார்க்குறேன்னு நினைக்கிறேன். காமெடி சீன் எடுத்து மாஸ்டர் பிளான்னு சொல்ற பாத்தியா? ரொம்ப ஓவர். சீன் வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா என் பிளான் அப்படி இருக்காது. ஹாய், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? இருங்க, நானும் வரேன். ஐயோ, வரா வாங்க. பாய்டா செல்லம், மாமா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ சித்தப்பா. அச்சச்சோ, போச்சு. ஐயோ அம்மா. புளிக்க வச்ச வலையில எலி விழுந்துருச்சு. எங்க ஏங்க, என்னங்க ஆச்சு? எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி. என்ன தம்பி ஆச்சு? ஆமா, யார் இப்படி கீழே கோலி குண்டெல்லாம் கொட்டினது? வேற யாரு? நம்ம அர்ஜுன் தான். ஓஹோ, இது எனக்கு போட்ட பிளானா? ஏண்டா கிறுக்கா, எதுக்குடா நடு வீட்டுல இப்படி கோலி குண்டை கொட்டி வச்சிருக்க? ஆமா, ஸ்கூலுக்கு போற நேரத்துல என்ன இது விளையாட்டு? அறிவில்ல உனக்கு? முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு. விடுங்க அண்ணி, என் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் சாதாரணம். சரி, பேசாம நின்னுட்டு இருக்காம ஆபீஸ்க்கு கிளம்பி போங்க. நீங்க வாங்க, நீ போலாம்.
ஆ, ஆ. என்ன பேச்சு பேசிட்டு போறா? வீட்டுக்காரன் விழுந்து கிடக்குறேன், கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா பாரு. தேங்க்ஸ் சித்தப்பா. தேங்க்ஸா? எதுக்கு? ஆக்சுவலா இது அர்ஜுன் எனக்கு போட்ட பிளான். கரெக்டா குறுக்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. நான் உங்களை மாட்டி விடலனாலும் தானாவே நீங்க வந்து மாட்டிக்கிறீங்களே சித்தப்பா. சரி, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நாள். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பை. மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. ஆ, ஆ, அப்பா. சொல்லுங்க மேடம், வர சொல்லியிருந்தீங்க. ரமா, இதுக்கு மேல கம்பெனிய உங்ககிட்ட விற்க மாட்டா. நீங்க கொடுத்த மாதிரி அட்வான்ஸா 10 கோடி ரூபாய் பணம் ரமாவுக்கும் கொடுத்துருக்கோம். அத உடனே ரிட்டர்ன் பண்ண சொல்லி பிரஷர் போடுங்க. பணத்தை கொடுக்கலனா ப்ரீ அக்ரிமெண்ட்டை வச்சு லீகலா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுங்க. ஒருவேளை பணத்தை ரெடி பண்ணிட்டா? ஏற்கனவே ரமாக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த காசை ரெடி பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. அவ ஹெல்ப் கேட்ட இன்வெஸ்டர் எல்லாரையும் நான் பேக் அடிக்க வச்சுட்டேன். நீங்க உடனே ரமாவை மீட் பண்ணி பணத்தை கொடுங்க, இல்லனா லீகலா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்ன மேடம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கீங்க? நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். வேற சில டென்ஷன்ல பேச முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. கம்பெனிய நாங்க இப்ப விக்கிறதா இல்ல. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி மேடம்? அன்னைக்கு நீங்க தானே விக்கிறேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு இருந்த மனநிலைமையில அந்த முடிவு எடுத்தேன். ஆனா இப்ப அது சரின்னு தோணல. அம்மா இருமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. விக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறது சரியில்லைதான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லை. அதனால கம்பெனியை நாங்களே தொடர்ந்து நடத்திக்கிறோம். ஆனா அவர்கிட்ட அட்வான்ஸா பணம் வாங்கி வச்சிருக்கோமே அத்தை, அதுக்கு என்னத்த சொல்றீங்க? ₹1 ₹2 இல்ல, 10 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க கொடுத்ததுல 7 கோடி ரூபாய் அப்படியே தான் இருக்கு. 3 கோடி தான் வெளியில இருந்த கடனுக்கு கொடுத்துருக்கோம். அந்த 3 கோடியையும் அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாவே தந்துடுறேன். சீக்கிரம்னா எப்பன்னு சொல்லுங்க. ஒரு 2 நாள்ல தந்துடுறேன். அப்படின்னா அந்த பணத்தை 2 மடங்கா கொடுக்கணும். சார், ரொம்ப அநியாயமா இருக்கு சார். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு கடைசியில கம்பெனியை விற்கலன்னு நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம்ல, அப்ப நாங்க சொல்றதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி போடு. இப்ப பாரு, கம்பெனிய விக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சரிங்க சார், நீங்க கேட்ட மாதிரியே 2 நாள்ல பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். இதுக்கு மேல டிலே பண்ணீங்கன்னா நாங்க லீகலா மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ம். என்னம்மா, அவங்க தான் டபுளா கேக்குறாங்கன்னா நீங்களும் சரின்னு சொல்றீங்க? வேற என்ன பண்றது ஜோதி? கம்பெனி கைவிட்டு போகக்கூடாதுன்னா இது ஒண்ணுதான் வழி. சரித்த, ஆனா காசுக்கு என்ன பண்றது? நான் தானே பணம் தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னடி அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க இவ்ளோ நம்பிக்கையா பேசுறத பார்த்தா பணத்தை ரெடி பண்ண ஏதோ வழி வச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. அது மட்டும் நடக்க கூடாதா நீ? ஜோதி எதுக்கு ஃபோன் பண்றா? என்ன ஜோதி, வீட்டுக்கு இன்வெஸ்டர் வந்தாரா? எப்படி சித்தி கரெக்டா சொல்றீங்க? அனுப்பி வச்சதே நான் தானே. அதான பார்த்தேன். சூப்பர் சித்தி நீங்க. அதை விடு. ரமா என்ன சொன்னா? பணத்தை ரெடி பண்றேன்னு டைம் கேட்டிருக்காங்க அத்தை. எனக்கு என்னமோ அவங்க பணத்தை ரெடி பண்ணிடுவாங்கன்னு தோணுது. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா சரிதா? நீங்க 2 பேருமே அங்கதானே இருக்கீங்க.
ரமா எப்படி பணம் புரட்டுறான்னு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. மீதிய நான் பாத்துக்கறேன். சரி சித்தி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பாரதியோட அப்பான்னு ஒருத்தர் ஊர்ல இருந்தாருல, ஆமா சித்தி. அவரு எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்கிட்ட சொல்லணும். அத்தை, அந்த ஆளை பத்தி நாம எதுக்கு விசாரிக்கணும்? நமக்கு வேற வேலை இல்ல? ஆமா, 2 பேரும் கலெக்டர் வேலை பாக்குறீங்க பாரு, அதான். அந்த ஆளை கண்டுபிடிச்சு இங்க வர வச்சா அவரு மூலியமா பவித்ராவை ரமா கிட்ட இருந்து பிரிக்கலாம். புரியுதா? ஆமாத்த, எனக்கு இது தோணவே இல்லையே அத்தை. அதுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தாதான் தோணும். முதல்ல அந்த ஆளை பத்தி ஊர்ல யார்கிட்டயாவது விசாரிச்சு சீக்கிரம் அவரை இங்க வர வைக்க பாருங்க. சரியா? சரி சித்தி. சரி, போன வைக்கிறேன். ஆமா மஞ்சு, வேணு விஷயத்த டீல் பண்றேன்னு சொன்னியே, என்னாச்சு? மஞ்சு, மஞ்சு, உன்னதான் கேக்குறேன். அக்கா சொல்றேன்க்கா, கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், சரி. வேணு, சொல்லுங்க அத்தை. அன்னைக்கு கம்பெனியை டெவலப் பண்றத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அதையெல்லாம் ஒரு பிரசன்டேஷனா ரெடி பண்ணிடு. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குப்பா. இப்பதான் சில இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், அவங்க கூட தான் மீட்டிங். ஆனா நான் பேசினது வேற ஒரு விஷயமா. நம்ம கம்பெனி விற்கிறோன்னு ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஒரு 2 நாள்ல தந்துடுறேன். அப்படின்னா அந்த பணத்தை 2 மடங்கா கொடுக்கணும். நீங்க கேட்ட மாதிரியே 2 நாள்ல பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். நான் பேசியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மட்டும் உதவி பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, கம்பெனியில உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். அது உன் கையில தான் இருக்கு. சரிங்க அத்தை, பண்ணிடலாம். நாளை காலையில 11 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த 2 நாள் மட்டும் குடிக்காத வேணும். ஏன்னா நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். நீங்க தைரியமா போங்க அத்தை. நாளைக்கு தரப்போற பிரசன்டேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உடனே நமக்கு உதவி பண்ண ஒத்துப்பாங்க. அது என்னோட பொறுப்பு. சரி, வர வேணும். சரிங்க அத்தை. நான் தான் சொன்னேன்ல, அத்தை ஏதோ பிளானோட தான் பணத்தை திருப்பி தர சம்மதிச்சிருக்காங்கன்னு. பேசாம காயத்ரி கிட்ட சொல்லிடலாமா? எல்லாத்துக்கும் அவங்களே தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மளே பாத்துக்கலாம். ஏய் ஜோதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தம்மா வேணுமாமா கிட்ட ஃபினான்ஷியல் மீட்டிங் பத்தி சொன்னாங்கல்ல, வேணுமாமா போனா தானே மீட்டிங் அவங்களுக்கு சாதகமா முடியும். ஆமா, இந்த மயக்க மாத்திரையை போட்டா மாமாவால மீட்டிங்கே போக முடியாது. அப்பாட, அத்தை இந்த மீட்டிங்கை பத்தி பேசினதுல இருந்து நானே இதை தடுக்க என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அத்தை மட்டும் இந்த டீலை ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், காயத்ரி அத்தை நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதுக்காகவே இதை நம்ம தடுத்தாகணும். அது எப்படி நான் விட்டுருவேன்? இந்த கம்பெனியை வித்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க
எவ்வளோ போராடுறோம்னு நமக்கு தானே தெரியும். என்ன ஆனாலும் சரி, இந்த மீட்டிங் அவங்களுக்கு சாதகமா முடியக்கூடாது. சரி ஜோதி, ஆனா இதை நாமளே கொண்டு போய் வேணுகிட்ட கொடுத்தா அவனுக்கு சந்தேகம் வந்துருமே, என்ன பண்றது? ஏய் நில்லு, இங்க வா. ஆமா, யாருக்கு காஃபி? வேணும் சாருக்குமா. காஃபி எங்க வச்சுட்டு ஃபோன் என் ரூம்ல இருக்கும், அதை எடுத்துட்டு வாயேன். சரிங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்கம்மா. எடுத்துட்டு போ. சார் காஃபி. ம். என்ன பண்ற? சொல்றேன் வாங்க. எதுக்கு ஜோதி இப்படி எல்லாம் பண்ண? அப்படி பண்ணாதான் மாமா குடிச்சிட்டு மயங்கின மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம மேலேயும் டவுட் வராது. அதுவும் கரெக்டு தான். சரி வாங்க, எப்படியும் மாமா எந்திரிக்க 6 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அந்த மீட்டிங்கே முடிஞ்சிரும். வா, அத்தை வர டைம் ஆச்சு. சரி அண்ணி. பாட்டி, எங்க பாட்டி கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு பாட்டிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்படியா? சரி சரி, எல்லாமே நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்க. சரி, வேணு கிளம்பிட்டானா? நான்
நான் இன்னும் பார்க்கல பாட்டி. இருங்க பார்த்துட்டு வரேன். போ. என்ன பாட்டி மாமா இப்படி இருக்காங்க? தயவு செஞ்சு இந்த 2 நாள் மட்டும் குடிக்காத வேணும். வேணு 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 மாமா மாமா வேணு மாமா படிச்சு சொன்னேனே, முக்கியமான மீட்டிங் இருக்கு, தயவு செஞ்சு குடிக்காதன்னு சொன்னேனே. இப்படி இருந்தா எப்படி? மேடம், மீட்டிங்க்கு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வேணும் சாரும் எப்ப மேடம் வருவீங்க? மாமா எழுந்திரீங்க. லைன்ல இருக்கீங்களா மேடம்? மீட்டிங்க்கு வேணும் வரமாட்டான், நான் மட்டும்தான் வருவேன். என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப அந்த பிரசன்டேஷன் பண்ற நிலைமையில அவன் இப்ப இல்ல. பரவாயில்ல விடுங்க. ஓகே மேடம். வேணு 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 மாமா வேணு மாமா வேணு இந்த மீட்டிங்க்கு வேணுமாமா ரொம்ப முக்கியமா? ஆமாம்மா. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. நான் எப்படியாவது மாமாவை எழுப்பி அனுப்பி வைக்கிறேன். சரி. யாருக்கு போன்ல? ஜோதி தான். அத்தை, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயத்த நாங்க 2 பேரும் பண்ணிருக்கோம். ஏய், முதல்ல இந்த பில்டப் எல்லாம் விட்டுட்டு நேரா விஷயத்துக்கு வா. என்னத்த இப்படி சொல்றீங்க? ஏங்க, அக்காவே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ரொம்ப கடுப்புல இருக்காங்க. முதல்ல மேட்ரை சொல்லுங்க. சித்தி, இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை திருப்பி தர விஷயமா அம்மா மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கல்ல. ஒரு வழியா வேணும் அம்மா மீட்டிங் போகாத மாதிரி பண்ணிட்டோம் சித்தி. பரவாயில்லையே, 2 பேரும் முதல் தடவையா மூளையோட வேலை பார்த்திருக்கீங்க. எல்லாம் உங்க ட்ரைனிங் தான் அத்தை. ரமா மீட்டிங் முடிஞ்சதும் எப்படியும் வெறும் கையோட தான் வருவா. வந்ததும் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க அத்தை. பாரதியோட அப்பா பத்தி விசாரிக்க சொன்னனே, என்னாச்சு? விசாரிச்சேன் சித்தி. பாரதி போனதுமே அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாராம். எங்கன்னு யாருக்குமே தெரியல. தெரியலங்கிற பதில மட்டும் தெளிவா சொல்றீங்களே. யார்கிட்டயாவது விசாரிச்சு அந்த ஆளை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. சரி சித்தி. பரவாயில்லையே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க டெவலப் ஆயிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன மேடம், டென்ஷன்லாம் குறைஞ்சி கூல் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட. ஆனாலும் ரமாவை மொத்தமா ஒழிச்சு கட்டணும். அதுதான் எனக்கு பெரிய நிம்மதி. நிச்சயம் நடக்கும் மேடம், டோன்ட் வரி. மாமா எழுந்திரீங்க மாமா. பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. எழுந்திரீங்க மாமா. நீங்க போனாதான் மாமா இந்த மீட்டிங்கே நல்லபடியா நடக்கும். ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எழுந்திரீங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா எழுந்திரீங்க மாமா.
என்னாச்சுமா? எழுந்துட்டானா? இல்ல பாட்டி, நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன் பாட்டி. மாமா இன்னும் அப்படியே தான் இருக்காரு. கடவுளே, சாரி பாட்டி, என்னால மாமாவை எழுப்பவே முடியல. இப்ப என்ன பண்றது பாட்டி? மேடம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் மேடம். சரி. உட்காருங்க உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க கம்பெனி பெரிய கடல்ல மாட்டிருக்குன்னு. அது சரி பண்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். அதாவது கம்பெனிக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது சரி மேடம். ஆனா நஷ்டத்துல போற கம்பெனி மேல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? அதை என்னால திருப்பி தர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ரமாதேவி மேடம், நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளா இருந்தவங்க, பிராக்டிக்கலா பேசுங்க. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்க பையன் பிசினஸ் சரியா நடத்தாம விட்டுட்டாரு. கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருந்த வேணு என்ன ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல எந்த நம்பிக்கையில நாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? வேணும் முன்ன மாதிரி இல்லைங்க. அப்படியே மேடம், அவரே இங்க வரல, வழக்கம் போல தண்ணியை போட்டாரா? ப்ளீஸ் மாமா, எழுந்திரீங்க மாமா. 1 மணி நேரத்துல உங்களை எப்படியாவது அனுப்பி வச்சிடுறேன்னு பாட்டி கிட்ட நான் சொல்லிருக்கேன் மாமா. எழுந்திரீங்க மாமா, எழுந்திரீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எழுந்திரீங்க மாமா. மாமா 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 மாமா. இவ என்னதான் அபிஷேகம்லாம் பண்ணாலும் அவரை அசைக்க கூட முடியாது அண்ணி. வாங்க போலாம். ஐயோ, எழுந்திரீங்க மாமா, டைம் ஆகுது மாமா. எழுந்திரீங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. இப்ப நீங்க எழுந்திருக்கலன்னா பாட்டி கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் மாமா. உங்களை பாட்டி நம்பி இருக்காங்க மாமா. ப்ளீஸ் மாமா, அவங்களுக்காக வச்சு எழுந்திரீங்க மாமா. எழுந்திரீங்க மாமா. மாமா மாமா மாமா. மார்க்கெட் இப்போ முன்ன மாதிரி இல்லை மேடம். நீங்கள் பேசாமல் கம்பெனியை வேற யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிருங்க. எந்த கேரண்டியும் இல்லாமல் நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனி மேலே எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வாங்கப்பா போகலாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. வாங்க போலாம். கொஞ்சம் சாரி கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பை, இவர் மாப்பிளையே நம்மளையா நாம நம்பணுமா? சார் 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 கொஞ்சம். மேடம், அவங்க இப்படி பேசிட்டு போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை.
உங்க சொந்தக்காரங்க காயத்ரி தான். என்கிட்டயே கூட உங்களுக்கு இந்த மீட்டிங்ல எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா நீங்க நல்லா இருந்தப்போ உங்களால நான் பெருசா பயனடைஞ்சிருக்கேன். அந்த நன்றி இன்னும் எனக்கு இருக்கு மேடம். இந்த நிலைமையில என்னால உங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியும். ஆடிட்டர் சொன்னாரு, இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டா 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு. அதை வேணா நான் தரேன் மேடம். அந்த பணத்தை உங்களால எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க மேடம். நான் வரேன் மேடம். பாத்தீங்களா மேடம், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இதெல்லாம் அவங்க பண்ற வேலை தான் மேடம். அப்படி என்ன உங்க மேல இப்படி ஒரு வெறுப்பு? ஏன் எதுக்குன்னு காரணத்தை தேடி போக ஆரம்பிச்சா அது எங்கேயோ போய் நிற்கும். அதை விடுங்க. அதுக்குன்னு நாம அப்படியே விட்டுற முடியுமா மேடம்? அவங்க உங்க ரிலேஷன் தானே, நீங்களே நேர்ல பேசிடலாமே. இல்ல, காயத்ரி கிட்ட பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. முதல்ல சரி பண்ண வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான். ஆமா மேடம். இப்போதைக்கு இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தவருக்கு பணத்தை கொடுத்தா போதும். சரிங்க மேடம். அத்தை, என்னத்த என் முகத்தை கூட பார்க்க பிடிக்கலையா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்ன சொல்ல போற? நான் செஞ்சது தப்புன்னு சொல்ல போறியா? ஐயோ, நான் தப்பே செய்யல அத்தை. நான் குடிக்கவே இல்லை அத்தை. குடிக்காம தான் மீட்டிங் வர நேரத்துல மயங்கி கிடந்தியா? போதும் வேணும். ஏன் அத்தை என்ன நம்ப மாட்டீங்க? நான் நம்பணும் வேணும். கம்பெனியை நஷ்டத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்துடலான்னு நீ சொன்னதை நான் நம்பணும் வேணும். இன்வெஸ்டர் கிட்ட பேசி நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நான் நம்பினேன். தேவி மசாலா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துரும்னு நான் நம்பினேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்ட வேணும். இதுக்கு மேல என்னத்தை நம்ப சொல்ற? போதும்பா. இதுக்கப்புறம் நான் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்கறதா இல்ல. விட்டுருங்க, நானே என்னமோ செஞ்சுக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. காலையில மீட்டிங் கிளம்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அத்தை. போதும் வேணும். நான் ஏற்கனவே மனசு நொந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் எதையும் கேட்கறதா இல்ல. விட்டுடு. நீங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கங்க. அத்தை, பாட்டி உங்களை எவ்வளோ நம்பினாங்க. ஏன் மாமா இன்னைக்கு போய் குடிச்சிங்க? நான் உங்களை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா? பாட்டி கிட்ட நீங்க கண்டிப்பா எழுந்துச்சு வந்துருவீங்கன்னு சொன்னேன். உங்க மேல தண்ணி ஊத்தி பார்த்தேன். எழுந்துறீங்க மாமா, எழுந்துறீங்க மாமான்னு கத்துனேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே கேட்கல. கேட்காத அளவுக்கு குடிச்சிருந்தீங்க. ஐயோ பவி, நான் சத்தியமா குடிக்கலமா. போங்க மாமா, நானும் உங்களை அவ்வளோ நம்பினேன். நீங்க குடிச்ச ஸ்மெல்லு உங்க மேல ஃபுல்லா அடிச்சது. உங்களை எழுப்ப முடியலன்னு நான் ஓன அழுது. அதை கேட்டாவாது நீங்க எழுந்துச்சு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எழுந்துக்கவே இல்லை மாமா. எங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல. பவி, என்ன நீ இப்ப எதுக்கு அழுகுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? பாவம் பாட்டி தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சா எனக்கு அழுகையா தான் வருது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி. சத்தியமா நான் குடிக்கவே இல்லை. அந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியமானதுன்னு அத்தை சொல்லாமலே எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் குடிக்க போறேன்? இங்க நடந்த எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சும் நான் குடிச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அத்தை தான் என்ன நம்பலன்னா நீயுமா? காலையில நான் மீட்டிங் தான் கிளம்புனேன். அப்புறம் எப்படி மயங்குனேன்? எப்படி என் மேல ஸ்மெல் வந்துச்சு?
இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் குடிப்பேன் தான், பொறுப்பு இல்லாம இருப்பேன் தான். ஆனா பொய் சொல்றவன் கிடையாது. குடிச்சேன்னா குடிச்சேன்னு சொல்லிட்டு போவேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு பவி. என்னை யாருமே நம்பலைனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு நீயாச்சும் நம்பு பவி, ப்ளீஸ்மா. ஐயோ மாமா, என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் அலறீங்க? நான் நம்புறேன் மாமா உங்களை. ஆனா பாட்டி தான் இதுல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. நீங்க குடிக்காதப்பவே நீங்க குடிச்ச மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னா அத இங்க இருக்கிற யாரோ தான் பண்ணிருக்கணும். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மாமா. அப்பதான் பாட்டிக்கு உண்மை தெரியும். இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எதை நினைச்சு செஞ்சாங்களோ அதை நான் மாத்தி காட்டணும். அதான் பாட்டிய பிரச்சனைய சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. அத்தை இப்ப இருக்கிற அட்வான்ஸ் பிரச்சனையை மட்டும்தான் சரி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி கம்பெனியை சரி பண்ணணும். பண்ணி காட்டுறேன். அதுதான் என் மேல விழுந்த பழிக்கு நான் சொல்ல போற பதில். Hi, sir. Hello. Hello, sir. Hello. Please have your seat. Would you like to have something, sir? We don't have much time. It's better you talk about our project. Sure, sir. Go on. This is our new project model, sir. Nice. This is the idea, sir. Wow, very impressive, Venu. Thank you, sir. So, you are ready to invest in this project? Sure, we will do that immediately. Thank you, sir. Thank you so much. Okay, Venu. We will discuss this. About this in person. Okay, sir. Don't worry, Venu. Your company will rise above. How to say in Tamil? உங்க கம்பெனியை பெருசா கொண்டு வருவோம். Thank you, sir. Thank you so much. Okay. See you soon, Venu. See you, sir. Bye. See you. அவன் தான் நான் சொன்ன ஆளு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அடிச்சு காலி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். நீ தானே வேணும்? ஆமா. உன் மனசுல என்ன பெரிய டான்னு நினைப்பா? யார் மேல வேணாலும் கை வச்சிருவியா? என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்ப புரியும் பாரு. டேய் புறாவன. என்னடா
நேரா போடுறா. ஏய் அர்ரா. டேய் முடிஞ்சு வா போலாம். மேடம் இது போதுமா இன்னும் 4 காட்டு காட்டணுமா? போதும் போதும். சரிங்க மேடம். அப்புறம் பேமெண்ட்டு? இந்தா. காலம் எவ்வளவு கெடுப்பு கிடக்கு பாரு. ஒரு பொண்ணு 2 பசங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குது பாரு. அவனுங்க கம்பெனி கொடுத்துருப்பானுங்க. வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க மேடம், நல்லபடியா பண்ணிடுவோம். வரேன் மேடம். வரேன் மேடம். மேடம் நாங்க கூட நல்லா கம்பெனி கொடுப்போம். இல்லவா ஓகேவா? பொறுக்கீங்களா? நான் யார் தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே பணக்கார சிட்டுன்னு. போங்கடா. ஏ சிட்டு எங்க போற? நில்லு. விடுடா. ஐயோ விடுன்னு சொல்றல நானு. விடுடா. விடுடாடா. ஏய் நில்லு. திமிரு இருந்தா ஆமா கூப்பிடு நில்லு. விடுடா கைய. என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டு விடுவாப்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற. என்னடா அது செதுக்கி வச்ச செல்லம் மாதிரி இருக்காடா. ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைனாலும் ஆளுற. வாடி வாடி. செருக்கி வச்ச நீ தான் யாரு வேணும்? யாரு வேணாம் தலைக்கில நடந்து வரா. ஏய் நீ இங்க என்ன இப்படி பாக்குறான்? இவங்களாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா? இல்ல வேணும், இந்த பொறுக்கிங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஏய் சார் தான் ஹீரோ போல இருக்குடா. நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து காப்பாத்த வந்திருக்க ஹீரோ பெறா. ஏய் உன்னை அப்படியே பாட்டுல தட்டி விட்டா. வேண்டா, நான் இவளை காப்பாற்ற போறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? ஓ அப்ப நீ இவளை காப்பாத்த வரலையா?
என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க ரொம்ப தேங்க்ஸ் வேணு. யாருக்கு வேணும் தேங்க்ஸ்? உன்னால என் சரக்கு போச்சேடி ஹிம்சை. 4 பேர் மதிக்கும்படி நீ நானும் இருக்கணும். கொஞ்சம் மூடிக்கிட்டு அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும். என்ன வண்டி ஓட்டுற நீ? பாத்து ஓட்டக்கூடாதா? யாரோ குறுக்க வந்துட்டாங்க மேடம். யார் அது? ஓ இவங்களா? மாமா பாட்டி வண்டியில வந்து மோதிட்டீங்க. விடு பாத்துக்கலாம். வா வேணும், தெரிஞ்சே வந்து மோதிர போல இருக்கு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பயங்கரமான பிரெயினிங்க உங்களுக்கு. ஒன்ன விடவா? ஐஏஎம்ல படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களை பத்தி கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பாவே இருக்கு. அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, நிம்மதியா இருந்தாலும் பிடிக்காது. வாழ்க்கையில உங்களுக்கு என்னதாங்க பிடிக்கும்? உங்களை தோக்கடிக்கிறது மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பைத்தியம் தான் பிடிக்கும். ஆனா அதுக்கு வைத்தியம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைத்தியம் மாதிரி தானே தெரிஞ்சிட்டு இருந்த. அப்படிதான் இருந்தேன். ஆனா என் ஸ்வீட் பேபி பவி வந்ததுக்கு அப்புறம் தானா சரியாயிட்டேன். She is the secret of my energy. தேங்க்ஸ் மாமா. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நீங்களே இப்படி பேசலாமா பாட்டி? ஏய் நீ வாய மூடு. நீ ஒருத்தி வந்ததுல இருந்துதான் எல்லாமே தப்பா போயிட்டு இருக்க. பவி, பாட்டி சொல்றாங்கல்ல, நீ வாய முடிக்கோ. அதான் மாமா இருக்கான்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்படியே மிரட்டி உருட்டி எங்க வீட்டுல உள்ளவங்கள வேணா நீங்க வாய மூடிட்டு இருக்க வைக்கலாம். ஆனா எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியா? பாக்குறியா? எண்ணி 3 மாசத்துல உன்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக வைக்கட்டுமா? பாட்டம் கையுமா சுத்திட்டு இருந்தியே, அப்படி எனக்கே சவாலா? அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி, அப்ப உங்க சவாலுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். 3 மாசம்லாம் இல்ல, ஒரே மாசத்துல நீங்க பண்ற தப்பை எல்லாம் வெளியே கொண்டு வந்து நீங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டயே உங்களை தோத்து போக வைக்கிறேன். தோத்து போறது என் சரித்திரத்திலேயே இல்ல. சரித்திரங்கிறது ஜெயிச்சவங்க கதை மட்டும் இல்ல, அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வரட்டா? பவி, கோல்டு காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மாமா. நான் கூட காஃபினா சூடா தான் இருக்கும்னு நினைச்சேன். சரி, நானே உங்களுக்கு ஒரு நாள் இத வீட்ல செஞ்சு தரேன். அதெல்லாம் தெரியுமா உனக்கு? காஃபியை போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொடுத்தா கோல்டு காஃபி, சிம்பிள். எல்லாம் தெரியுது உனக்கு. அதான் பவித்ரா. ஹாய்.
நான் இங்க வந்ததே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான். எதுக்கு? பார்ல அந்த பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணப்போ நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. ஓ, அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அவனுங்க என் சரக்கை தட்டி விட்டு உடச்சிட்டானுங்க, அதுக்காக அடிச்சேன் அப்படின்னு நீங்க வேணா சொல்லலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ அப்படியே வச்சுக்கோ. அப்போ எனக்காக தான் சண்டை போட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன உன் கூட பெரிய தொல்லையா போச்சு? சரி, உனக்காக தான் பண்ண. அப்படின்னா அதுக்கான என்னோட கிஃப்ட நீங்க ஏத்துக்கணும். இல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன்? உனக்காக சண்டை போட்டதுக்கு கூலியா? நான் என்ன அடியாளா? இதெல்லாம் எனக்கு வேணாம், ஆளை விடு. மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? பாவம்ல அவங்க. நீங்க உதவி பண்ணதால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த gift கொடுக்கறாங்க, வாங்கிக்கோங்க. பாருங்க, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. வாங்கிக்கோங்க மாமா, ஓவரா பண்ணாதீங்க. சரி, பவி சொல்றதுனால வாங்கிக்கிறேன். சரி பவி, நாம போலாம். மாமா, நீங்க போய் வண்டி எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மாமாவை இப்படி மீட் பண்ணி அவரை தொந்தரவு பண்றது அவருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. இனிமே அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, இதுவே கடைசியா இருக்கட்டும். அப்புறம் நான் gift வாங்க சொல்லி சப்போர்ட் பண்ணதால நான் உங்க சைடுன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? இந்த சின்ன வாண்டு என்ன பேச்சு பேசுது பாரு, இவளை ஏதாவது செய்யணும். இந்தாங்க, இது பவித்ராவோட டேட் ஆஃப் பர்த். இத வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கம்பெனி கொஞ்ச நாளாவே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு இப்ப சில முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகார பூஜை செஞ்சா உதவியா இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. முதல்ல உங்க இறந்து போன பொண்ணுக்கு முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சா? அவ என்ன எங்க கூடயா இருந்தா? எங்கேயோ வெளியூர் ஓடி போய் அங்கேயே இறந்து போயிட்டா. எங்க இருந்தா என்னம்மா, அவங்க இந்த வீட்டு வாரிசு தானே. இல்லைங்க, இது வரைக்கும் அப்படி எதுவும் செய்யல. அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு முறையா ஒரு திதி கொடுத்துருங்க, அதுவே உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். இறந்து போனவங்கள தெய்வமா வழிபடுறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதை நீங்க சரியா செஞ்சிட்டாவே அந்த தெய்வம் உங்க கூட இருந்து காப்பாத்தும். நாளை மறுநாள் அமாவாசை வரப்போகுது. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு சரியான நாள். அன்னைக்கே இத நீங்க செஞ்சிடுறது நல்லதும்மா. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. கிருஷ்ணா, ஐயர்கிட்ட பேசி என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருப்பா. சரிங்கம்மா. என்ன இது ரொம்ப அவசியமா? என்ன இருந்தாலும் பவானி இந்த குடும்பத்து பொண்ணு, இது நாம செய்யறதா முறை. நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, விடு. ஹலோ,
மஞ்சு, வா வா வா. அம்மா என்ன இந்த பக்கம்? என்னாச்சு? சித்தி ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? சச்சே, நான் சும்மா தான் வந்தேன். காரணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டியே. ஐயோ, இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. வேணும்னா கிளம்பிடுவா. ஏய் ஜோதி, நீ ஒருத்தி. இரு மஞ்சு, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்கார். ஏய் பவி, என்ன பண்ற? அர்ஜுன் என்ன துரத்திட்டு வரான். எதுக்கு? நான் டிடி தான் அர்ஜுன் முகத்துல மீசா வரைஞ்சு விட்டா. ஆனா அர்ஜுன் எழுந்து பார்த்து அது நான் தான் நினைச்சுக்கிட்டான். இப்ப அவன் என்ன துரத்திட்டு வரான் சித்தப்பா. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவன் நேரா இங்கதான் வருவான். என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஐ ஐ அன்னைக்கு நீ மட்டும் என்னை மாட்டி விட்டல, கண்டிப்பா நான் உன்னை மாட்டி விட்டுருவேன். வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ போ. சீ, இப்படி இருக்கீங்க. உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். சிரிக்காதீங்க மாமா. அந்த பவி இங்க வந்தாளா? ஒழின்னு இங்கதான் வந்தா, நான் தான் விரட்டி விட்டேன். ஏன் மூஞ்சிலியா கறி புசுற? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, ஐயோ போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போனா? ஏங்க நில்லுங்க. இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? என் கூட பேசினா என்ன புடிச்சிருமோன்னு பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு கொடுத்தா தானே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். என் கூட பழகி பாருங்க, அப்புறம் என்ன பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். பழகாமலே சொல்றேன், எனக்கு பிடிக்கல. இததான் நான் பயம்னு சொல்றேன். எத்தனை தடவை சொல்றது? எனக்கு எந்த பயமும் இல்ல. இல்லனா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எப்படி? 7 முறை நீங்க என்ன மீட் பண்ணணும். அப்படி பண்ணா உன்னை பிடிச்சிருமா? ஒருவேளை பிடிச்சிட்டா என்ன, என் டீலுக்கு ஓகேவா? 7 மீட்டிங் பிடிச்சிருக்குன்னா ஓகே, நோ மீன்ஸ் நோ. என்ன சொல்றீங்க? சரி, 7 தடவை தானே, பாப்போம். அப்படி வாங்க வழிக்க. இந்த 7 மீட்டிங் போதும் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண. 7 மீட்டிங் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. இந்த 7 மீட்டிங்ல நான் உன்னை என் பக்கம் வர வைக்கிறேன். ஐயோ, இப்ப நான் டிக்கில தான் இருக்கேன். நான் டிக்கில இருக்கேன். இங்க பாருங்க, நான் டிக்கில இருக்கேன்.
பாட்டி வீடா? என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மேடத்துக்கு வேற என்ன டென்ஷன் இருக்கிறது? ஒரே டென்ஷன். நீங்க தானே? அட, அந்த ரமாதேவி சிஸ்டர் என்ன பார்த்தா மேடத்துக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரியா இருக்கு. அதான் அன்னைக்கே கொடுத்தீங்களே கேவலமா எதையோ சமைச்சு. 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? என்னாச்சுக்கா? அந்த ரமாதேவி பவானிக்கு திதி கொடுக்க போறாளாம். இப்பதான் சரிதா சொன்னா. சரி, கொடுத்துட்டு போட்டோம். என்ன இவ்ளோ அசால்ட்டா பேசுற? அவ எந்த வழியிலையும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் அவளுக்கு சாதகமா தான் இருக்கு. இன்வெஸ்டர் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கூட செட்டில் பண்ணிட்டா. இப்படியே போச்சுன்னா அவ கம்பெனியை மீட்டெடுத்து நடத்திடுவாளோன்னு தோணுது. இப்ப என்னக்க பண்றது? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. எப்படியாவது அந்த கம்பெனியை ஒன்னும் இல்லாம ஆக்கணும். அதுக்கு ரமாவை தான் இல்லாம ஆக்கணும். ஆமா மேடம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ரமாவோட போராடிட்டு இருக்க போறீங்க? ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சா அதை உடனே முடிச்சிடணும். இன்ஸ்டால்மெண்ட்ல பழி வாங்குறதெல்லாம் வேஸ்ட். ராஜாவே தூக்கிட்டா ஆட்டம் முடிஞ்சிடுன்னு சொல்ற மாதிரி ரமாவே தூக்கிட்டா நீங்க நினைக்கிறது நடந்துரும்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஸ்டர் நீங்க ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க, நான் வாசகத்தை மூடிட்டு வரேன். இதெல்லாம் ரகசியமா தான் பேசணும். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால நானே ஒரு ஆளை செட் பண்ணி ரமாவை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும். என்ன சார் நீங்க திடீர்னு கொலை பண்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க? எல்லாம் காயத்ரி மேடத்துக்காக தான். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? ஓகேவா? உங்க மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி இது கொலையெல்லாம் கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க ரமா திதி கொடுக்க போறாங்கன்னு. சமயம் பார்த்து நான் என் ஆளு மூலமா ரமாவை தண்ணிக்குள்ள அமுக்கிடுறேன். மூச்சு திணறல் வந்து செத்த மாதிரி தான் தெரியும். என்ன சொல்றீங்க? நாம ஒன்னும் அவங்கள சாகடிக்க போறது இல்ல, சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். என்ன மேடம், ஓகே தானே? சொல்லுங்க, ஓகே தானே மேடம்? சொல்லுங்க மேடம். சரி, என்னமோ பண்ணி தொலைங்க. அப்ப மேடம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. சூப்பரு. ஏங்க, அக்கா எங்கங்க கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க? சரி, நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன நமக்கு தேவை? மேடம் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். விடுங்க சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்றதா இல்ல வேண்டாமான்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்?
நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த நகைகள்லாம் பாதுகாப்பு கவசம் மாதிரி உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். பாட்டிக்கு எதிரா ஏதோ நடக்க போறதா அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. சீட்டு போட்டு பார்த்ததுல இத சொல்ல வேண்டான்னு வந்தது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மாவுக்காக நடக்கிற இந்த பூஜையும் நல்லபடியா நடக்கணும். பாட்டிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அன்னைக்கு பாட்டி சொன்னாங்க இந்த நகையெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு. இப்ப நான் வேண்டிக்கிறதெல்லாம் இது பாட்டிக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும் சாமி. அத்தை பவானிக்கு திதி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிருந்தாங்கல்ல, நீங்க அத பத்தி கண்டுக்காம இருக்கீங்களேன்னு. என்னது அப்படின்னு ஜோதி கேட்டாத்த. சரி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்னத்த இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க? இந்த திதியை கொடுத்துட்டா கம்பெனில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு ஜோசியர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி நடந்துட்டா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. ரமாதா இதெல்லாம் நம்புறானா? நீங்களுமா? எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரமா நினைச்சபடியே நடக்கட்டும், விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, நீங்களும் இதுல அவசியம் கலந்துக்கணும், புரியுதா? அட போங்கத்த, அந்த பவானி எல்லாம் ஒரு ஆளு. அவளுக்கு நடக்கிற விசேஷத்துல நாங்கெல்லாம் கலந்துக்கிறதா? அத்தை வேணா தனியா திதி கொடுக்கட்டும், எங்களால முடியாது. என்ன சரிதா, குரல் எல்லாம் ரைஸ் ஆகுது? இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது கண்டிப்பா நடக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். புரியலையே சித்தி. ஐயோ, இந்த விசேஷத்தை நீங்களும் கூட இருந்து நடத்தினாதான் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அப்பதான் அவங்கள ஈஸியா ஏமாத்த முடியும். அக்கா அததான் சொல்றாங்க. ஓ அப்படியா? சரி சரி. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் திதி நிக்க கூடாது. ரமா கண்டிப்பா திதி கொடுக்க போகணும். போங்க. சரிங்க அத்தை, வா. என்னக்கா யோசிக்கிற? அந்த சர்க்குணம் வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். பெரிய ரிஸ்க் ஆயிடுமோன்னு தோணுது. அப்படின்னா எதுவும் வேணான்னு சொல்லிடலாமா? அக்கா உன்னதான்க்கா. இப்போ சர்க்குணத்துக்கிட்ட என்னக்கா சொல்றது? தெரியல, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. அவங்க என்ன பேசுனாங்கன்னு முழுசா கேட்டிருந்தா இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டேயே சொல்லி நிறுத்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப இத முழுசா சொல்லவும் முடியல. பூஜை வர கண்டிப்பா நடக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாட்டியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்னாச்சு? தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லையா? உன்னை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டா? அதான் பாட்டியையும் கிருஷ்ணா மாமாவையும் சேர்த்து வச்சிட்டல, அப்புறம் என்ன பவி? சரி விடு. உனக்கே சொல்ல தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்காத. உன் கையை காட்டு. காட்டு. என்னது இது? இன்னைக்கு
அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான கயிறாம். இதை கட்டிக்கிட்டா நம்ம நினைச்சது நல்லபடியா நடக்குமா. நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் சொல்றேன் பவி, உன்ன மாதிரி நல்லவங்க எது நினைச்சாலும் அது நல்லபடியா நடக்கும். அதுக்கு இந்த கயிறு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீ நம்ம குடும்பத்துக்காக ஏதோ நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாமியே உன் கையில உன் கூடவே இருக்கு. நீ தைரியமா இரு. யாரு சார் இது? புது பிஏவா? ம், தம்பி என்னோட பிஏ கிடையாது, யமுனுக்கே பிஏ. புரியல? ரமா சாப்டரை க்ளோஸ் பண்ண போறதே தம்பி தான். என்ன மேடம் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல டக்குன்னு இறங்கிடணும். என்ன சார், அக்காக்கே அட்வைஸா? அப்படி இல்ல, ஒருவேளை ரமா சொந்தங்கிறதுனால யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அப்ப தேவையில்லாத திங்கிங்க விட்டு தள்ளுங்க. நம்ம ஆளு பக்கா பிளானோட வந்திருக்கான். தம்பி, ரமாவை எப்படி முடிக்க போறன்னு நீயே மடத்திட்ட சொல்லு. மேடம், இதுல ஒன்னும் ரிஸ்க் இல்லையே. எந்த ரிஸ்க்கும் இல்லை மேடம். அவங்க அப்படியே கடலுக்குள்ள இறங்குறப்ப நான் காலை பிடிச்சி உள்ள இழுத்துறேன். வயசானவங்கன்னு வேற சொல்றீங்க, ரொம்ப நேரம் உள்ள போராட முடியாது, ஈஸியா முடிஞ்சிடும். சரி, இத நீங்க மட்டும் தனியா பண்ண போறீங்களா? இல்ல, நமக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள கூட வச்சுக்கிட்டு பக்காவா முடிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு தம்பி, தவறி கூட என் பேரு அதுல வந்துடக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் ஏன் பொறுப்பு மேடம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னது புரிஞ்சது இல்ல? வேலை நீட்டா இருக்கணும். இந்தாவும் அட்வான்ஸ். அக்கா, உன் பேருக்கு தான் ஏதோ பார்சல் வந்திருக்கு. ஓ, வந்துருச்சா? ஆமா, என்னக்கா இது? புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கேன். போனா? ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இந்த போனு? வாழ்க்கையில சில விஷயங்கள் மாற போகும்போது அதுக்கேத்தன மாதிரி நாமளும் மாறணும் மஞ்சு. இதுக்கப்புறம் ரமாவோட தொல்லை நமக்கு இருக்க போறது இல்ல. அதோட சேர்த்து என் பழைய போனே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நானே போனை கிஃப்டா கொடுத்துக்கிட்டேன். என்னென்னமோ பேசுறக்கா நீ. சரி, என்ன போன் வாங்கியிருக்க? புதுசா கோல்டு மாடல்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே மொத்தம் 500 போன் தான் ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரீமியம். இப்போ அந்த 500 பேர்ல உன் அக்காவும் ஒருத்தி. பெருமையான விஷயம் தானே அது? சரி, குடு குடு.
நடந்திருக்குமோ? ரீசெண்டா கூட நான் இப்படி ஒரு நியூஸ் பார்த்திருக்கேன். சகுனமே சரியில்லையே. ஒருவேளை ரமாவை கொல்ல நினைக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ? என்ன மாமா நீங்க மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு தானே இதனால மீட்டிங்க்கு போக முடியாம அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நீங்க அன்னைக்கு குடிக்கலன்னு சொன்னத நான் நம்பினேன்ல. இங்க பாரு பவி, நான் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் என்னை தனியா விடு. நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன்ல, சீக்கிரமா விட்டுருவேன். நீ முதல்ல உள்ள போ. சரி மாமா, நீங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என்ன சொல்லு? காயத்ரி பாட்டி இருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ரமாவோட போராடிட்டு இருக்க போறீங்க? ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சா அதை உடனே முடிச்சிடணும். இன்ஸ்டால்மெண்ட்ல பழி வாங்குறதெல்லாம் வேஸ்ட். அவங்க முழுசா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பூஜையில பாட்டி ஏதோ பண்ணணும்னு பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சது மாமா. நீங்க தான் மாமா பாட்டி இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். நான் உங்களை தான் நம்புறேன். விட்டுறாதீங்க மாமா. பவி, என்ன பாட்டி? சரிதாவும் ஜோதியும் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா? தெரியலையே பாட்டி. நான் போய் பாக்குறேன். ஏய் வேணாம் இரு. நீ போய் கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க. நானே போய் பார்த்துட்டு வரேன், சரியா? ஐயோ பாட்டி. ஐயோ என்னாச்சு? அத்தா என்னாச்சு? அத்தைக்கு என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சு பாட்டி? அம்மா என்னாச்சுமா? பாட்டி அத்தைக்கு என்னாச்சு? அம்மா அடிக்கடி பட்டுதாம்மா? என்னாச்சு இது? ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, விடுங்க. பாட்டி பாட்டி பார்த்து வரலாம்ல அத்தை. மெதுவா எந்திரிங்க. மெதுவா எழுந்துருங்க. கையை பிடிச்சுங்க. பாத்துமா மெதுவா எந்திரிங்க. மா பாத்துமா, பொறுமையா. பாத்துடா. மெதுவா வாங்க. மெதுவா. அம்மா நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்கம்மா. பூஜை நாங்க பாத்துக்கிறோம்மா. பாத்தீங்களா நீ பவானிக்கு திதி கொடுக்கறது கடவுளுக்கு கூட பிடிக்கல. ஏய் மறந்துட்டியா? என்ன ஆனாலும் அத்தை திதி கொடுக்க போகணும்னு காயத்ரி அத்தை சொன்னாங்கல்ல. ஆமால. என்ன ஆமால? அத்தை நீங்க வாங்க அத்தை, உங்களுக்கு நான் கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறேன். வாங்க. வாங்கம்மா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் அம்மாவை பாத்துங்க, நாங்க திதி கொடுக்குற வேலையை பாத்துக்கிறோம். என்ன விளையாடுறீங்களா? அத்தை தான் இதை கொடுக்கணும்னு ஜோசியர் சொன்னாருல்ல. ஆமால. ஆமாண்ண, அம்மா கொடுக்கறது தான் முறை. பெருசா எதுவும் வீங்கலண்ண, நாங்களே சரி பண்ணிடுறோம். இல்லப்பா, இதை நான் தான் செய்யணும். நீங்க கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுங்க. அப்பா அண்ணி
அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. மெதுவா வந்து பார்த்து மெதுவா வாங்க. ஹாய், நான் மஞ்சு பேசுறேன். எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? என்ன சார் டீலிங் மறந்து போச்சா? என்ன 7 தடவை மீட் பண்றேன்னு பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? நம்ம டீலிங் படி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா நான் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன். அன்னைக்கு நானும் பவியும் ஒரு காஃபி ஷாப்ல இருந்தோம்ல, அங்கதான் இருக்கேன். தனியா தான் இருக்கீங்களா? இல்ல, என்னோட சேர்த்து ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எல்லாம் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன காமெடியா? பவித்ராவும் உங்க கூட இருக்காளான்னு கேட்டேன். இல்ல. அப்ப ஓகே, நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரி. இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அதுக்குள்ள இந்த தலைவலியும் வந்து சேருது. இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அத்தை? பரவாயில்லம்மா. சரிங்க அத்தை, இன்னும் டைம் இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கால் சரியானதும் நாம கிளம்பிக்கலாம். சரி, நான் போய் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேம்மா. சரிங்க அத்தை. பவி, பாத்தியா, இந்த பூஜையை நல்லபடியா நடத்திட்டா நம்ம வீட்ல உள்ள பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு ஜோசியர் சொன்னார்ல. பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே சரிதாவும் ஜோதியும் மாறிட்டாங்கல்ல. பவி, பவி, என்னாச்சு உனக்கு? ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க போறது நல்லபடியா நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் பவி, எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? இன்னைக்கு திதி கொடுக்கணுமே, நீ இன்னும் கிளம்பலையா? பவி, உன்னதாமா கேக்குறேன். சித்தப்பா, வேணு மாமாவை பாத்தீங்களா? இல்லையேம்மா. மாமாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? சரி இரு. என்னாச்சு? ஃபோன் எடுக்கல. சரி விடு, ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. ஏன் பவி, என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்ல சித்தப்பா. எனக்கு தெரியும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கன்னு. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க போறோம், அது நல்லபடியா நடக்கணும்னு தானே டென்ஷனா இருக்க? ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? மாமா ஃபோன் எடுக்காம ஏதோ ஒரு வேலையா போயிருக்காருன்னா கண்டிப்பா அதை தடுக்க தான் போயிருப்பாரு. கடவுளே, பாட்டியை எப்படியாவது காப்பாத்து. ஹாய். என்ன நீங்க என்ன பார்க்கறதுக்கு லேப்டாப்போட வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க யார் வந்தது? ஒரு சின்ன மீட்டிங். சரி, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். வேணும்னு பேரை வச்சுக்கிட்டு
எல்லாத்துக்கும் வேணான்னு சொல்றீங்களே. சரி, நீங்க சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நானே ஆர்டர் பண்றேன். ஒருவேளை நான் கரெக்டா ஆர்டர் பண்ணிட்டா நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி. டீலா? நீ என்ன எல்லாத்துக்கும் டீல் போட்டுட்டு இருக்க? என்ன பண்றது, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. என்ன டீல் போடுறதா? அதான் தெரியுமே, எங்க அத்தை கம்பெனியை வைக்கிறதுக்கு நீயும் உங்க அக்காவும் துடிக்கிறது. இப்ப எதுக்கு தேவையில்லாத டாபிக்? நான் ஜஸ்ட் ஆர்டர் தானே பண்றேன்னு சொன்னேன். நீ ஆர்டர் பண்றது எனக்கு பிடிக்காததா இருந்தா அப்படியே கிளம்பிடுவேன். சரி, அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. சரி, ஓகே, டன். ஜோதி, நான் மஞ்சு பேசுறேன். நானும் வேணுவும் காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கோம். அவருக்கு எது பிடிக்கும் உனக்கு தெரியுமா? ஓ அப்படியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஹாட் சாக்லேட் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேனா? எப்படி இவ கரெக்டா கண்டுபிடிச்சா? இவ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, எனக்கு பிடிச்சதும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச யாரோ தான் உனக்கு அதை சொல்லியிருக்கணும். சரி, போனை கட்டு. நீ யாருக்கு லாஸ்டா டயல் பண்ணிருக்கன்னு பார்க்கணும். இல்ல சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே தான் கெஸ் பண்ணேன். நீ போனை காட்டு. நீ கெஸ் பண்ணியா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியான்னு பாப்போம். ஐயோ இல்லைங்க, நிஜமா நான் யார்கிட்டயும் கேட்கல. இப்ப எதுக்கு நீ போனை தர மாட்டேங்கிற? இதுல இருந்தே தெரியுது நீ யாருக்கிட்டயோ கேட்டுதான் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு. அடுத்த முறையாவது இப்படி சீட்டிங் பண்ணாம நேர்மையாரு. வரேன். இப்ப கால் வலி பரவாயில்லையாமா? பெருசா வலி ஒண்ணும் இல்ல, கிளம்பலாம். சரிம்மா. முரளி, நீ போய் கார் எடுக்க சொல்லு. வாங்கம்மா. சரிதா, பூஜை சாமான் எடுத்து வச்சிட்டல? இதை எடுத்துட்டு வரேங்க. சரி போ. நீங்க வாங்கம்மா. பாத்து எதுவா வாங்க. ஒரு நிமிஷம். ஆமா, பவி எங்க? பவியா? எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தா. மேல போய் பாரு. மேல போய் பாரு. நீங்க வாங்கம்மா. எதுவா வாங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த பூஜையில பாட்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவங்க கூட நீங்க 2 பேரும் இருந்து பாட்டியை எப்படியாவது காப்பாத்தணும். வேணும் மாமாவும் இந்த வேலையாதான் போயிருக்காரு போல. பாட்டிய மட்டும் இதுல இருந்து காப்பாத்திட்டா போதும். ஏய் பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். வா போலாம். வா. மாமா, நான் இங்க வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கீங்களா? சரி சரி. தம்பி, நீங்க என்ன இங்க? அதை நான் தான் கேட்கணும். நீங்க சென்னையில் என்ன பண்றீங்க?
நான் இந்த ஊருக்கு வந்து 2-3 மாதம் ஆச்சு தம்பி. என் பையன் போனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஊரில் இருக்க மனசே இல்லை. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரதி, பவானி 2 பேருமே இறந்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். என்ன தம்பி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் கூட கேள்விப்பட்டேன். சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என் பையனுக்கு திதி கொடுக்க. என் பையன் என்னை விட்டு போயிருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யறது தான் ஒரு தகப்பனா என்னோட கடமை. அதான் அவனுக்கு திதி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி. என்ன? பாரதிக்கும் பவானிக்கும் ஒரு பொண்ணு பிறந்ததா சொன்னாங்க. ஆனா அவ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே எனக்கு தெரியல தம்பி. தம்பி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தம்பி? தம்பி, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. அதுக்கு ஏன் தம்பி கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? உன் பையன் பண்ணிட்டு போன காரியம் அப்படி. பவானி எங்க கூட இருந்திருந்தா உயிரோடையாவது இருந்திருப்பா. இப்ப அதுவும் இல்ல. காரணம் உங்க பையன். இப்ப அவளுக்கு பிறந்த பொண்ணு எங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அவ எங்கேயோ நல்லபடியா இருந்துட்டு போறா, அதையும் நாசமாக்கணுமா? அப்படி இல்ல தம்பி. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்க குடும்பத்தால நாங்க பட்டதே போதும். இந்த பாவத்தெல்லாம் நீங்க எந்த கடலையும் கரைக்க முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கா வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. மன்னிச்சிடுங்க தம்பி. இதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன். உட்காருங்க. அத்தை வர நேரத்துல இவர் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமே. பவிய வேற பாத்துருவாரு. இப்ப என்ன பண்றது? ரொம்ப பவர்ஃபுல்லான கயிறாம். இதை கட்டிக்கிட்டா நம்ம நினைச்சது நல்லபடியா நடக்குமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ரமாவோட போராடிட்டு இருக்க போறீங்க? ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைச்சா அதை உடனே முடிச்சிடணும். இன்ஸ்டால்மெண்ட்ல பழி வாங்குறதெல்லாம் வேஸ்ட். பாட்டிய மட்டும் இதுல இருந்து காப்பாத்திட்டா போதும். பவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்ல பாட்டி. டிரைவர், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போப்பா. இதை இப்ப கையில வச்சுக்கோங்க. கும்பத்து மேல போடுங்க. சார், நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு. அவங்க வந்ததும் தண்ணியில முக்கிறத விட தரையிலே வச்சு சாகடிக்க போறோம் சார். பவானி எங்க கூட இருந்திருந்தா உயிரோடையாவது இருந்திருப்பா. இப்ப அதுவும் இல்ல.
காரணம் உங்க பையன். உங்க குடும்பத்தால நாங்க பட்டதே போதும். இந்த பாவத்தெல்லாம் நீங்க எந்த கடல்லையும் கரைக்க முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா, இதை எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு வாங்க. மன்னிச்சிடுங்க தம்பி, இதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போயிடுறேன். ஐயா, ஐயா என்ன பண்றீங்க? ஐயா எழுதுறீங்க. ஐயா, ஐயா எழுதுறீங்க. என்ன பண்றீங்க? ஐயா, என்ன இப்படி பண்றீங்க? ஐயா, சாமி இங்க வாங்க. பெரியவரே, என்னாச்சு? இவர் புடிங்க. மெதுவா மெதுவா. ஐயா புடிங்க. வாங்க புடிங்க அவரை. அண்ணா, முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. வணக்கம். வணக்கம். வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. தோ அவங்களே வந்துட்டாங்களே. வேணு, என்ன இப்படி நனைஞ்சிருக்க? தண்ணியில ஒருத்தர் விழுந்துட்டாரு. அவரை தூக்க போகும்போது நனைஞ்சிருச்சு. உங்க பொண்ணோட வாரிசை வர சொல்லுங்கம்மா. பவி இங்க வாமா. போ பவி. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றினை பிள்ளையார் குட்டு குட்டிக்கோங்க. நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அண்ணலே அநாதியே அநாதிமுன் அநாதியே பெண்ணும் ஆணும் ஒன்றல்லோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணில் ஆணின் சுக்கிலம் ஆன்ற ஈசனே எமையாளும் ஈசனே கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுரோளும் விண்ணுரோளும் வந்தவாறு எங்கனே பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு தெங்கனே பிறந்து மண்ணில் இறந்து போயிருக்குமாறு தெங்கனே உருத்தினீர் சுலாவினில் உருத்திலாத மாந்தரே அருப்பனே இரண்டும் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன் அம்பலத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே.
இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு அப்படியே 3 தடவை முங்கி வந்துருங்க. மாமா, என்ன பவி? பாட்டியோட பிரச்சனைய நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கல்ல? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன மாமா தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? அன்னைக்கு நைட்டு தானே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். என்ன சொன்ன? பாட்டி ஏதோ பண்ணணும்னு பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சது மாமா. என்ன மாமா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? ஐயோ பவி, அன்னைக்கு நீ சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? அப்ப நீங்க பாட்டியை காப்பாத்த எதுவுமே செய்யலையா?